நாம் அந்த இன்று கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ஆளிருந்த ரயில்வே கேட்டில் அந்த லெவல் கிராசிங்கில் பள்ளிக்கூட வேன் அந்த ரயில்வே கேட் திறந்திருக்கும் பொழுது அது ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது அந்த ரயில் பள்ளி வேனின் மீது மோதி உருக்குலைந்து கிடக்கக்கூடிய காட்சியும், அந்த வேனில் இருந்து 2 மாணவர்கள், ஒரு மாணவர் ஒரு மாணவி இருவர் உயிரிழந்த அந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. ஏனென்றால் ஆளில்லாத ரயில்வே கேட்டில் ரயில் செல்லும் பொழுது வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாவது வாடிக்கையாக இருந்தாலும் இந்த ரயில்வே கேட்டில் ஆள் இருந்த ரயில்வே கேட்டில் அவர் பள்ளிக்கூட அந்த வேன் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதாலோ அல்லது இவர் அந்த ரயில் வருவதை கவனிக்காமல் அந்த கேட் கீப்பர் இருந்ததாலோ இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் நிவாஸ் என்ற 12 வயது மாணவன், அவன் அந்த தொண்டமானத்தம் என்ற கிராமத்தை சேர்ந்த அந்த மாணவன் அந்த வேனில் இருந்திருக்கிறார். இதே போல சாருமதி என்ற 16 வயது பெண், 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண் அந்த மாணவி, அவர் அந்த கிருஷ்ணசாமி பள்ளியில் பயின்று வருகிறார். இது போல மேலும் 2 மாணவர்கள், ஒரு ஓட்டுநர் உள்ளிட்ட 5 பேருடன் அந்த பள்ளிக்கூட வேன் வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த ரயில்வே கிராசிங்கில் அந்த ரயில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வேனின் மீது மோதி அந்த ரயில் வந்ததை கவனிக்காமல் வேன் ஓட்டுநர் தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளார். அவர் காலையில் 7:45 மணி அளவில் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு அந்த குழந்தைகளை அவசரமாக சேர்க்க வேண்டும், தாமதிக்க கூடாது என்ற நோக்கத்தில் ரயில் வருவதை கவனிக்காமல் அவர் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது சரியாக ரயில் அந்த பள்ளிக்கூட வேனின் மீது மோதி சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு அந்த வேனை இழுத்து உருக்குலைத்தது. இதில் இருவர், அந்த நிவாஸ் என்ற மாணவனும் அந்த சாருமதி என்ற +1 படிக்கக்கூடிய அந்த மாணவியும் உடல் உருக்குலைந்து அவர்கள் உடல் சிதறி அந்த உயிரிழந்து தண்டவாளத்தில் அவர்கள் உடல்கள் சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சி காண்போர் உள்ளத்தை உருக்கும் வகையிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கிறது. இதற்கு அந்த கேட் கீப்பர், தமிழ் தெரியாத கேட் கீப்பர், வட மாநிலத்தை சேர்ந்த பங்கஜ் சர்மா கேட் கீப்பராக இருந்ததும் அவர் அந்த பகுதி மக்களின் மொழியை புரிந்து கொள்ளாமல் வட மாநில அந்த கேட் கீப்பரை அங்கு பணிக்கு அமர்த்தியதால் அவர் அந்த கேட்டை மூடும் பணியில் அவர் கொஞ்சம் சற்று சுணக்கமாக இருந்தார் என்றும் கூறப்படுகிறது. அவரையும் அந்த உயிரிழந்த மாணவ மாணவிகளின் உறவினர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அந்த பகுதியில் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர், ரயில்வே பாதுகாப்பு படையினர், தெற்கு ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்டோரும் அந்த கோர விபத்து ஏற்பட்ட அந்த பகுதியை பார்வையிட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையில் கடலூர் முண்டியம்பாக்கம் மருத்துவமனை மற்றும் புதுவை ஜிப்மர் மருத்துவமனைகளிலும் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் வேனின் ஓட்டுநரும் படுகாயமடைந்த நிலையில் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பார். இதே போல அந்த நிவாஸ் என்ற மாணவனின் சகோதரியும் அந்த விபத்தில் காயமடைந்த சூழ்நிலையில் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் மேலும் 3 பேர், அந்த வேனில் பயணித்த 3 பேரும் அங்கு படுகாயமடைந்த நிலையில் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் 2 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். 4 நபர்களுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிவாஸ் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் சாருமதி என்ற 11ஆம் வகுப்பு மாணவி இருவரும் தான் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் செலியன் என்ற மற்றொரு மாணவன், அவனும் உடல் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். இவன் இந்த சாருமதியின் சகோதரர் தான் இந்த செலியன். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சாருமதி உயிரிழந்திருக்கிறார். செலியன் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவரும் அந்த தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் தான். இவர் அங்கிருந்து அந்த கிருஷ்ணசாமி பள்ளிக்கு நாள்தோறும் வேனில் பள்ளிக்கூடத்திற்கு செல்வது வழக்கம். அந்த பள்ளிக்கூட வேன் அங்கு உருக்குலைந்து அந்த வேனே அடையாளம் தெரியாமல் ரயில் மீது மோதி சரிந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ரயிலின் மீது ஏறி இப்போது அந்த பகுதியில் அந்த 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 வழியாக செல்லும் ரயில்களான விழுப்புரம் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் விழுப்புரம் ஆகிய ரயில்கள் அனைத்தும் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. விபத்துக்குள்ளாகிய அந்த ரயிலும் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி அந்த உடலை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியும், விபத்தை ஏற்படுத்திய அந்த ரயில் நிற்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கிறோம். உருக்குலைந்த வேனில் இருந்து அந்த சிறு மாணவ மாணவிகளின் உடைமைகள், அந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கான புத்தக பைகளும் அந்த காலணிகளும் அவர்களது உடைகளும் உடல்களும் சிதறி கிடக்கக்கூடிய அந்த காட்சி